ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய் என்கிற காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் நேரம் நாம் தியானிக்க போகிறோம். யாருக்கு எண்ணெய் வேண்டும்? இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன? யாருக்கு எண்ணெய் வேண்டும்? இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆவிக்குரிய தன்மைக்குள்ள ஒரு எண்ணெய் ஒன்று இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களையும் எண்ணெய் அதிகமாய் தேவைப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு எண்ணெய் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் வீடுகளில் ஒரு சமையலுக்காக ஏதோ ஒரு எண்ணெயை நாம் என்ன செய்கிறோம்? பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது அவனுடைய தலையில் எண்ணெய் குறையவே கூடாது. என்ன குறையக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க, என்னை பார்த்து பேசணும், சரியா? என்ன குறையக்கூடாது? அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையான அபிஷேகத்தின் மனிதன், ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தால் நம்முடைய தலைகளில் எண்ணெய் குறையாமல் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது. ஆமாவா இல்லையா? பிள்ளைகளுக்கு எப்படி வளர்த்துறோம் அப்படின்னா, எப்படி வளர்த்துறோம்னா பரட்டையா அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க. பாரு, இந்த மண்டையை பாரு, பரட்டை படித்து கிடக்கு, அந்த சூடு ஏறக்கூடாது. மண்டை அந்த அம்மா சொல்கிறாங்க, எண்ணெய் எதுக்கு தேய்க்கிறோன்னா சூடு ஏறாமல் இருக்கு. உடம்புல எண்ணெய் ஏறாமல் இருக்கணும், சூடு ஏறாமல் இருக்க. அப்போது இன்னைக்கு அதற்காக தான் எண்ணெயே கர்த்தர் வச்சிருக்கிறார், சூடு ஏறாமல். இன்னைக்கு டென்ஷன் ஓவர் ஆகுது, கோபம் அதிகமாக ஆகுதுன்னா தலையை பார்த்தா தெரியும். இந்த தலையை இவங்கள்ட்ட பேசலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதே உன் தலையை வச்சு முடிவு பண்ணலாம். இவன் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறானா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரம் குறைய 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 அவனுடைய முடி எப்படி இருக்கும் தெரியுமா? பரட்டையாக தான் இருக்கும். செம்ம, அது என்ன சொல்லுவாங்க, அந்த முடி செம்பட்டையாக மாறி போகுது, சிவப்பு கலராக மாறி போகுது. அதுவும் இல்லை, இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கலர் கலராக அடிக்கிறாங்க. என்னத்துக்கு அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல, அது ஒரு பேஷனாக மாறி போச்சு. ஆனால் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணெய் குறையாதபடி இருக்கணும். ஆனால் அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தலையில் எப்படி எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டுமோ அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய அபிஷேகமாகி எண்ணெய் குறைந்து போகவே கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய எண்ணெய் குறைய குறையதான் அவருடைய ஆவிக்குரிய தன்மை அவர்களை விட்டு எடுபட்டு கொண்டே வருகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம பார்க்கலாம். ஸ்தேவான் அவன் ஆவியிலே நிறைந்த ஒரு மனுஷனாக இருந்தான். எப்படி இருந்தான்? ஆவியிலே நிறைந்திருந்த ஒரு மனுஷன். அவனுக்குள்ள எதுவும் உள்ள வர முடியல. அவன் சிங்காசனத்தை பார்க்க ஆரம்பித்தான். பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனங்களை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் என்கிற எண்ணெய் எந்த மனுஷனிடத்தில் குறையாமல் இருக்கிறதோ அவனை கர்த்தர் உன்னதத்தில் கர்த்தர் வைக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 104:15 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் மைக்கில் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 104:15. சீக்கிரமா. மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சைரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். அப்போ எண்ணெயை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தலையில குறையாதபடி அவர் தரணும். ஆமென். அவர் எதை தர விரும்புகிறார்? அந்த எண்ணெய் ஆகிய அந்த அபிஷேகத்தை உனக்கு தர விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு எண்ணெய் இல்லாத எந்த வீடுகளும் இல்லை. எண்ணெய் இல்லாத வீடு யாராவது இருக்கீங்களா? இல்லை. ஆனால் எனக்குள்ள அந்த அபிஷேகமாகிய எண்ணெய் இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் வாழ்க்கையிலே உலகம் எனக்குள்ளே ஆளுகை செய்கிறது. அன்னைக்கு என்னாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கு 12 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த கானான் என்கிற தேசத்திற்குள்ள வேவு பார்க்க போகிறார்கள். அந்த தேசத்துக்குள்ள வேவு பார்க்கிறவர்களுக்குள்ளே 2 பேருக்கு மட்டும் ஆவியான நிறைவு இருந்துச்சு. அந்த 10 பேரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த தேசத்தில் எபூசியர்கள் இருந்தார்கள், எமோரியர்கள் இருந்தார்கள், பெலிஸ்தியர்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தோட கூட்டம் போனதுனால அந்த தேசத்தினுடைய ஸ்பிரிட் இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு? இந்த 10 பேருக்குள்ளே வந்துச்சு.
இந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு அவளிடத்தில். ஏன்னா அந்த வேதத்தில் காலேப் என்று சொன்னால் அவன் ஆசாரிப்பு கூடாரத்தோடு இணைந்து ஓடுகிறவன், மோசையோடு இணைந்து ஓடுகிறவன், அவன் ஒரு லேவியன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு மனிதன், போன மனிதன் யாரு சொல்லுங்க? நேற்று சொல்லி கொடுத்தேன். காலேப்போட யோசுவா. இந்த யோசுவாவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிறவன். இவர் ரெண்டு பேருக்குள்ளேயே எண்ணெய் அதிகமாக இருந்துச்சு. அந்த மற்ற கோத்திரத்தில் இருந்த நல்ல தளபதிகள் தான், விசுவாசிகள் தான், கர்த்தருக்காக நிற்க வேண்டியவர்கள் தான், கர்த்தருக்காக யுத்தம் செய்ய வேண்டியவர்கள் தான். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க செய்றாங்க? கானானுக்குள்ள போன உடனே இவர்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த அபிஷேகத்துடைய நிறைவு அவங்கள்ட்ட இல்லாததுனால அங்க இருந்த குறை கூறுகிறது, அவமானப்படுத்துகிறது, நிந்தைப்படுத்துகிறது, சோர்வு படுத்துகிறது. இந்த ஆவி எல்லாம் இப்ப யாருக்குள்ளே ஆறிடுச்சு? 10 பேருக்குள்ளே ஆறிடுச்சு. இப்ப வந்த உடனே சொல்றாங்க, எங்க மோசைக்கு விரோதமா எழும்புறாங்க, மோசைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கலகத்தை உருவாக்குகிறார்கள். இன்னைக்கு கலகத்தை உருவாக்குகிறவர்கள் யாரு தெரியுமா? இந்த அபிஷேகத்தில் குறைவு உள்ளவர்கள் தான். அபிஷேகத்துடைய நிறைவு இருக்குமானால் அவங்க நினைச்சவங்க ஆவிக்குரிய தன்மையில பார்ப்பாங்க. காரியத்தை, ஒவ்வொரு காரியத்தையும் ஆவிக்குரிய தன்மையில பார்ப்பாங்க. இன்னைக்கு நீ யாருடைய கண்களில் பார்க்கிறேன்னா ஆவிக்குரிய கண்களில் நீங்க பார்க்கல. கொஞ்சம் பேச குறைச்சிக்கமா. என்ன பார்க்கல? என்ன பார்க்கல? ஒவ்வொரு காரியத்தையும் எனக்குள்ள ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்க்கலனா நான் மாம்சத்துல விழுந்துருவேன், ஆவியானவரை விட்டு நான் விலகிடுவேன். இன்னைக்கு உன் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆவிக்குரிய எண்ணத்தோட சிந்தை. அந்த பிரச்சனைக்கு வர காரணம் என்ன? இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? இதில் எந்த கிரியை செயல்படுகிறது? இதனால எனக்கு என்ன நன்மை வருகிறது? இதனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் வருகிறது? இதனால எனக்கு என்ன தீமை வருகிறது என்று சொல்லி உன்னுடைய ஆவிக்குரிய கண்களில் நீ பார்க்க தவறும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எண்ணெய் மிஸ் ஆகி போகிறது. நிர்விசாரம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த நிர்விசாரத்தை எடுத்து போடுவாயானால் கர்த்தர் மீண்டும் உன்னை ஒரு புதிய எண்ணெயினால அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதாகமத்தில் பார்க்கலாம், விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அதுல என்ன வேணும்? நீ எழும்பி பிரகாசிப்பதற்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனாகிய பிதா தன்னுடைய குமாரனை அவருடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பி வச்சிருந்ததுனால அந்த வெளிச்சத்தினிடத்திற்கு ஜனங்கள் ஓடி வந்தார்கள். அப்போ உன்னிடத்துல இன்னைக்கு அணைஞ்சு கிடக்கிற காரணம் என்ன? உன்னிடத்துல ஏன் பிரகாசிக்க முடியல? நீ ஏன் பிரகாசிக்க முடியல? இத்தனை வருட காலமாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எல்லாம் நீ செய்யறது உண்மைதாப்பா, ஏன் பிரகாசிக்கல? அங்கதான் பிரச்சனை இருக்கு. என்ன இல்லை நம்மள்ட்ட? எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருந்துச்சுன்னா திரி கண்டிப்பா வந்துடும். நல்லா புரிஞ்சுன்னு, ஒரு விளக்குல எண்ணெய் இருந்துச்சுன்னு வச்சுருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக திரி தானா வந்துடும். எதையோ ஒன்றை செஞ்சு அதை முறுக்கி திரி யாத்திடுவோம் நம்ம, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அப்போ இந்த எண்ணெய் இல்லாத ஒரு விளக்கு உன் கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களால் என்ன செய்ய முடியாது? அது அங்கே இருக்கட்டு, புறவை பார்க்கலாம் சொல்கிறோமா இல்லையா? அது அங்கே இருக்கட்டு, அப்புறம் ஏன் இன்னைக்கு அநேகர் சொல்றாங்களே அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், இன்னைக்கு ஆராதனைக்கு வரலையா? இல்லை அப்புறமா பார்க்கலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம். ஏன்னா உனக்குள்ள எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லை. எண்ணெய் ஒழுங்கா இருந்துச்சுன்னா கடுவு பொட்டும். ஆமாவா இல்லையா? எண்ணெய் காஞ்சிருந்த எண்ணெயா இருந்தா என்ன பொட்டும்? அப்ப ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் அனலா இருந்தா வந்த உடனே அந்நிய பாஷையில பேசத்தானா தோணும். இன்னைக்கு அந்நிய பாஷை வரலைன்னா உனக்குள்ள இருக்கிற எண்ணெய் எப்படி இருக்குது? குளிர்ந்து போய் இருக்குது. அது யூஸ் இல்லை, அது சூடாக்கணும். இன்னைக்கு உங்கள்ட்ட பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் சரியா இருக்கான்னு கேளுங்க. குளிர்ந்து இருக்குதா? இன்னும் 10 பாட்டு பாடினாலும் நமக்குள்ள என்ன இல்லை, ஆனாலும் வரமாட்டேங்குது, சூடு வரமாட்டேங்குது. கைத்தட்டு, பாட்டு பாடு, அதை செய், இதை செய், இன்னும் சத்தம் ஏற்றி பாடு, அதை செய், இதை செய். நீ ஏன் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற எண்ணெய் எப்படி இருக்கு?
கட்டியாகிரு. சிலது கட்டியாக இருக்கும், டப்பாயிலிருந்து வராது. ஏன்னா இப்போ குளிர்காலம் பார்த்தீங்களா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அதை ஒரு இடத்த விட்டு இப்போ பாருங்களேன், இப்போ ஆவியானோட நிரம்பினவன் எப்படி இருப்பான் தெரியுமா? இப்படியே தான் இருப்பான். ஏன்னா குளிர், அந்த டப்பா போட்டு தட்டுன அது சூடு ஏத்துனாதான் வெளியில வர எண்ணெய் உள்ள இருந்தே. அப்ப எண்ணெயானது உலகத்திற்கு தேவையானதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா வந்த உடனே யாரும் ஒன்று உற்சாகப்படுத்த வேண்டாம். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் உற்சாகத்தின் ஆவியானவர், மனமகிழ்ச்சியின் ஆவியானவர். அவர் எனக்குள்ள இருந்தால் யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். நான் கர்த்தருக்குள்ள வந்தோடனே மனமகிழ்ச்சியை கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாடுவேன், கர்த்தரை துதிப்பேன். வாயை தர, அதை தர, கையை தட்டி எழும்பி நில்லு, முக்காடு போடுன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த எண்ணெய் இங்க இல்லை. அப்போ ஆவிக்குரியவன் சொல்றேன், இன்னைக்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருந்தா தானா எல்லாம் ஒழுங்கா நடக்கும், வெளிச்சம் தானா பிரகாசிக்கும். அல்லேலூயா. அங்கே நீ வரும்போதே எண்ணெயும் திரியெல்லாம் ரெடி பண்ணி அழகா வந்து இங்க முன்ன நின்று இங்க ஒரு அல்லேலியா சொல்லும் போது அங்க திரி தானா பத்திக்கும். ஓண்ட இருக்கிற திரி அப்படி 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 அப்படியா பத்திக்கும் ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும். இது வாரவங்கள்ட்டே என்ன தீ இல்லைன்னா நானா தான் பற்ற வச்ச வேண்டியதா இருக்கு. எல்லாரும் நானா பற்ற வச்ச வேண்டியதா இருக்கு. ஜோம் பண்ணு, கண்ணை மூடு, அதை செய், இதை செய்ன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப எண்ணெயானது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வாசிக்கலாம் யோபுனுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். யோபுனுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் பாதங்கள் நான் நெய்யினால் கழுவினேன், நெய்யினால் கழுவுவேன். கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தினுடைய செழிப்பு தான் எண்ணெய். என்னன்னா என்ன தெரியுமா? செழிப்பு. இன்னைக்கு உங்க வீடுகள்ல ஏன் தரித்திரம் இருக்குது? ஏன் பாஸ்டர் என்னால பொருளாதாரத்துல வளர முடியல? என்ன இல்லை தெரியுமா? எண்ணெய் இல்லை. அப்போ எண்ணெய் என்பது ஒரு செழிப்பை காண்பிக்கிறது, ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. இந்த எண்ணெய் இல்லாததுனால வீடுகளில் செழிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஏன் நம்ம வீட்டில் ஐக்கியம் இல்லை தெரியுமா? கணவன் மனைவி ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள ஐக்கியம் இல்லைன்னா எனக்குள்ள இன்னும் என்ன வரல, எண்ணெய் இல்லை, குறைவா இருக்கு. எண்ணெய் நிரம்ப செழிப்பு வர 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 அவள் எல்லாரும் என்னிடத்திலே வந்து சேருவார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு யோபுனுடைய வாழ்க்கையில கண்மலையில இருந்து எனக்கு ஒரு நீரூற்றாகிய எண்ணெய் என்னை தேடி வந்தது. இன்னைக்கு நம்மளையும் தேடி வந்திருக்கிறது அந்த எண்ணெய். அல்லேலூயா. அதுல நீ சந்தோஷிப்பிக்க வேண்டியது உன் கரத்துல இருக்கு. இன்னைக்கு செழிப்பு வேணும்னா அந்த எண்ணெய் உனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து சொல்றா, தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து என்ன சொல்றா? தீர்க்கதரிசிட்டயா, என் புருஷனை குறித்து உங்களுக்கு உண்மையா தெரியும், அவர் இந்த உலகத்தில் உண்மையாய் ஊழியம் செய்தவர். ஆனால் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போயிட்டார். கடன் வாங்கிட்டு போனவர் மரித்து போனார். இப்பொழுதோ என்னை யார் கொண்டு போக போறாங்க? எங்க பிள்ளைங்களை 2 பேரையும் அடிமையாய் கொண்டு கேட்குறாங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கும் போது அவர் கேட்டார், உன்ட என்ன இருக்குன்னு தான் கேட்டார். என்ன இருந்துச்சு சொல்லுங்க? ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருந்தா போதும், கர்த்தர் அதை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய தரித்திரம் இன்னைக்கு மாறணும்னா, உன் கடன் பிரச்சனை மாறணும்னா, உன் வேதனை மாறணும்னா கர்த்தர் சொல்லுகிறாய்ப்பா, உனக்குள்ள இருக்கிற எண்ணெய் இருக்கு பார்த்தியா, உன்னை நாளைக்கு அபிஷேகம் பண்ண பார்த்தியா, அந்த எண்ணெய் உன்னை எவ்வளவு இருக்குங்கிறது, நிறைய இருக்கிறதுங்கிற முக்கியம் இல்லை, அந்த எண்ணெயை வச்சு, அந்த அபிஷேகத்தை வச்சு உன் பிரச்சனையை நான் மாற்ற கர்த்தரால முடியும். இன்னைக்கு எந்த பிள்ளை அந்த எண்ணெய்க்காக பிரயாசப்படுகிறதோ, அந்த எண்ணெய் கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்கிறீர்களோ, அந்த எண்ணெயின் மூலமாய் கர்த்தர் உன்னை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்குள்ள ஒரு பெருக்கம் வேணுமா?
உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீ கர்த்தருடைய கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இன்னும் என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, இன்னும் என்ன எண்ணெயினால நிரப்புங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை கடன் என்று சொல்லுகிற சூழ்நிலையில உன்னுடைய வாழ்க்கை நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கை அநேக நேரம் கண்ணீரால் சூழப்பட்டிருக்கலாம். ஐயோ கடன்காரன் வருவானே என்று சொல்லுகிற அநேக நாட்கள் தூக்கத்தை இழந்தவனாக நீ இருக்கலாம். ஆனா அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ததை போல இன்னைக்கு உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்கிறது. அந்த எண்ணெயை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். அந்த எண்ணெயை பெருக செய்ய போகிறார். அந்த எண்ணெய் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஜீவனமாய் மாறப்போகிறது. அந்த எண்ணெய் உனக்கு செழிப்பாய் மாறப்போகிறது. அது ஒரு நதியை போல கண்மலையாம் கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஓடி வருகிற நதியாய் இன்னைக்கு உன் குடும்பங்களில், உன் வாழ்க்கையில, உன் கடன் பிரச்சனை மாறுகிறதுல அந்த கடனை மாற்றி மீதம் எடுக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளே கர்த்தர் வைக்க விரும்புகிறார். பெற்றுக்கோ. ஹல்லேலூயா. ஓ ரீபா ரதா ரிகா துடா ரகதே, ஓ ரீபா ரகதா ரகதே. அந்த அபிஷேகத்தினுடைய பெருவெள்ளம் அந்த நதியை போல வருகிற ஒரு அபிஷேகம். ரீபா ரகதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன வேணும் நம்மள்ட்ட? என்ன வேணும்? ஹல்லேலூயா. அபிஷேகம் என்கிற தைலம் என் சிரசின் மேல மரணம். அல்லேலூயா. இந்த எண்ணெய் வரணும். வர 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 நான் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, நான் சொல்கிறேங்க. ஒரு டார்ச் எடுத்து சோரில் பக்கமாக வச்சா அது எவ்வளவுதான் வட்டம் இருக்கும்? சின்ன வட்டம். அந்த அபிஷேகத்தில் நிரம்ப 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 அந்த 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 டார்ச் லைட்டை நான் எடுக்க 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 என்ன வந்துடும்? பெருசாக வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு எல்கை இருக்குமா? ஹலோ, எல்கை இருக்குமா? தெரியாது. அந்த எல்கை தெரியாது. அந்த அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உனக்குள்ள என்ன வேணும்? ஆமாம், ஏதோ ஒரு இதில் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. சரி, அது விட்டுருங்க, நம்ம இங்கே வருவோம். அல்லேலூயா. அப்போது அந்த அபிஷேக தைலம் நம்ம சொல்லிடும். அல்லேலூயா. அந்த அபிஷேக தைலம் உனக்குள்ள வர 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 பெருக பெருக இன்னைக்கு அநேகர் அதை விரும்பலை. எப்போ ஆண்டவரே போதும், அந்த அபிஷேகம் எனக்கு போதும்னு எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த எண்ணெய் போதும் நீ சொல்லிட்டியோ அதுபுறம் நின்னுரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 காரியங்கள் நமக்கு மிக மிக முக்கியமான காரியங்கள்ல ஒண்ணு. ஆண்டவரே இன்னும் அபிஷேகம் பண்ணும், இன்னும் அபிஷேகம் பண்ணும், இன்னும் ஆவினால் நிரப்பும், இன்னும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு மட்டும் வரக்கூடாது. அனுதினமும் அனுதினமும் புதிய புதிய அபிஷேகத்தோடு நம்ம வாழும் பொழுதுதான், கர்த்தர் ஒரு நிறைவோடு நம்ம இருக்கும் பொழுதுதான் அது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை என்னால் வாழ முடியும், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியும். இன்னைக்கு அநேகர் அந்த அபிஷேகத்தை இழந்து போனவர்களாக, விருப்பம் இல்லாதவர்களாக, வாஞ்சை இல்லாதவர்களாக இன்னைக்கு நான் கேட்கிறேனே, இந்த வாரத்தில் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே என்னை இன்னும் அபிஷேகத்தில் நடத்துங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவரே இன்னைக்கு நான் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே என்னை புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க, புதிய எண்ணெயினால் என்னை நிரப்புங்க அப்படின்னு என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா? அதனால தான் செழிப்பு வரல. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, நம்முடைய மகிமையினால் என்ன நிரப்புங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? அதை நம்ம கேட்கணுங்க. சொல்ல, அதை நம்ம கேட்கணும். இந்த அபிஷேகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அதிக நேரம் செலவுபடுத்தி பாருங்க. நீ ஜெபம் பண்ணு, நான் ஜெபம் பண்ண வேண்டாம் நான் சொல்ல, இந்த அபிஷேகத்தை நீ கேட்டு பாருவான், வாழ்க்கை நிகரற்றதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதாகமத்தில் அநேக மனிதர்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அவர்களெல்லாம் தேசத்தில் நிகரற்ற மனிதர்களாக தான் தேசத்தில் வைத்திருக்கிறார். அது ஞானமா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் கர்த்தர் அழகாய் படைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்க தவறின காரியம் என்னன்னா, ஆண்டவரே இன்னும் உம்முடைய எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ண. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அந்த எண்ணெய் இல்லை, இன்னைக்கு ட்ரையாக இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருக்கு? நம்மள்ட்ட எப்படி இருக்கு சொல்லுங்க? ட்ரையாக இருக்கிறதுனால யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறோம். சொல்லுங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்?
இப்போ எப்படி இது புரியுதா உங்களுக்கு? ஏன் பாஸ்டர் கொஞ்சம் ட்ராக்ஸ் நம்ம கொடுத்து விட்டோமே, வீட்டிலே இருக்குது, ஏன் தெரியுமா? நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறோம். ஏன்னா என்கிட்ட என்ன இல்லை? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். எண்ணெய் இருந்ததுன்னா பற்றி எரிஞ்சிருக்கும். எண்ணெய் இல்லாததுனால கொடுத்த ட்ராக்ஸ் எல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னா வீட்டில் இருக்கு. ஏன்? எண்ணெய் இல்லை, அதனால யூஸ் இல்லை. எண்ணெய் இல்லாத ஒரு வழக்கை 2 நாள் வச்சிருக்கலாம் இல்லையா? ஒரு வாரம் வச்சுருப்போம். அது எண்ணெயே கிடைக்கலன்னு வச்சுருங்களேன், நம்ம என்ன செய்வோம்? ஒதுக்கி யூஸ்லெஸ் ஆயிடுச்சு, இது அவ்வளோதான் அப்படின்னு எடுத்து தூக்கி வச்சது மாதிரி தான் கர்த்தர் இன்னைக்கு அநேகரை தூக்கி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அன்யூஸ், இது யூஸ் இல்லை, இது வேண்டாம். இன்னைக்கு நான் உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க விரும்புகிறேனா இல்லை உபயோகமற்றவனாக இருக்கிறேனா என்பது உங்களுக்கு இப்போ தெரியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நீ ஏதாகிலும் ஒன்று செய்து கொண்டே இருப்பாயானால் உனக்குள்ளே அனுதினமும் ஒரு அபிஷேகம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எண்ணெய் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கருந்திரிகள் வந்தாலும் அதை தட்டி தட்டி அவருடைய வார்த்தை அந்த வார்த்தை அந்த கருந்திரிகள் மேலே வரும் பார்த்தீங்களா, பிரகாசிக்க விடாதபடி இருக்கிற சில கருந்திரிகளை லேசா தட்டி 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 அழகாய் மீண்டும் பிரகாசிக்க வைப்பார். ஒரு வாரம் எரிவீங்க, அந்த ஒரு வாரம் எரிஞ்சு முடிகிற நேரத்தில் அந்த கருந்திரிகள் இருக்கும். உடனே ஒரு வார்த்தை வரும், கர்த்தர் பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்து ஓகே இதில் சரி செய்யணும்னு சொல்லி நான் என்னை நானே ஆயத்தப்படுத்தி அந்த கரியப்பை தட்டிட்டே இருப்பேன். தட்ட 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 இந்த தேசத்திற்கு நான் ஒளி விளக்காய் மாறிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கடன் என்று சொல்லுகிற ஒன்று மாற வேண்டுமானால் உன்னிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்தா அவர் அதை பெருக செய்வார். அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர் நான் கொடுக்கிறது, அது என்ன செய்யறது? உன்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் என்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை பெருக செய்யுங்க. என்கிட்ட கொஞ்சோண்டு அபிஷேகத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன், கொஞ்சோண்டு அபிஷேகத்தில் தான் வந்து நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அந்த அபிஷேகத்தில் என்னை பலப்படுத்துங்க, அந்த அபிஷேகத்தில் என்ன எனக்கு இன்னும் தாங்க, இன்னும் நிரப்புங்க. ஏன்டா இருக்க கொஞ்சம் குடம் தான் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் வேணுமே, என் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் வேணுமே, அங்க அவர்களை விடுதலை ஆக்கணுமே, அவள் இருக்கிற இருளுக்குள்ள இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்துக்குள்ள நடத்தணுமே. அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? இங்க இருந்து வாங்கி கொண்டு போற எண்ணெய், ஜெபம் என்கிற தீபம். இந்த ஜெபமும் இந்த அபிஷேகமும் என்னோடு ஒன்றோடு இணையும் பொழுது கர்த்தர் அங்கு பிரகாசிக்க வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னும் பிரகாசிக்க வேண்டுமானால் அந்த ஜெபமும் அபிஷேகமும் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் ரெண்டையும் என்னுடைய வாழ்க்கையில இணையும் பொழுது நான் அன்றைக்கு யோவான் ஸ்நாபகன் அவன் வேதம் சொல்ல அவன் தீவட்டியை போல எழுந்து பிரகாசித்தான். இன்னைக்கு நம்ம இங்க இருந்து வீட்டில் போன உடனே சுருண்டு படுத்துறோமே, நம்ம தீவட்டி அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளவுதான் எண்ணெயை வாங்கிட்டு போறோம். அல்லேலூயா. அதை எண்ணெய் பெருகணும். அந்த ஒரு வாரத்திற்கு வேண்டிய எண்ணெய் வாங்குறதுக்கு தான் நீங்க ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசி குறித்து பார்க்கலாம். பஞ்ச காலத்துல இன்னொரு அம்மா விதவை வீட்டுக்கு போறாரு, தீர்க்கதரிசி போறாரு. போகும்போது அங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க? கொஞ்சோண்டு எண்ணெய், சொல்லுங்க, கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவும். நம்ம கரெக்டாக சொல்ல, கொஞ்சோண்டு எண்ணெயும் கொஞ்சோண்டு மாவும் இருந்துச்சு. ஆனால் எலியா தீர்க்கதரிசி போய் கேட்குறாரு, உன்ட்ட எண்ணெய் இருக்குப்பா? கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, சொல்லுங்க. இப்போ நிறைய எண்ணெய் இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ குறைஞ்சு ஒரு குடமாக வந்துச்சு. இப்போ இவங்கள்ட்ட வந்து என்ன வந்துருச்சு? இப்போ என்ன கொஞ்சோண்டு. ஏன்னா ஒன்னே ஒன்று செஞ்சு நாங்கள் சாக போகிறோம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு டெத்து, மரணம். எப்படி? இனி எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, இனி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம்ப்பா, இந்த இயேசு வேண்டாம்ப்பா, அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஆராதிக்கிறதுக்கு அவர் எனக்கு என்ன பண்ணிட்டார். நம்ம இந்த வார்த்தை சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படி சொல்லும் பொழுது கூட ஆவிக்குரிய டெத்தா இல்லை, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய் தான் உங்களை மீண்டும் மீண்டும் உங்களை நடத்துது. அல்லேலூயா,
அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ நேரம் இருதயத்தில் இந்த கடவுள் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இவர் எனக்கு என்ன செஞ்சாரு, இவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, நான் அவரை ஆராதிக்கலையா, ஜெபிக்கலையா, என்ன செஞ்சேன், எல்லாவற்றையும் செஞ்சோம் கடவுள் என கண்ணு காணலையே, என் ஜெபத்தை கேட்கலையே, இவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொன்ன பொழுதும் கூட கர்த்தர் இன்னைக்கும் நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிற காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு. என்ன இருக்கு? அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்ததுனால தான் வாயில வர வார்த்தை எப்படி வருது சொல்லுங்களேன். என்ன கடவுள் செஞ்சுட்டாரு, எனக்கு பெரிய அற்புதம், நான் ஜோம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கலை, எனக்கு கத்தர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார், பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கத்தர் அற்புதம் செய்கிறார், எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படி இல்லைங்க. உன்கிட்ட இருக்கிற என்ன இது இல்லை சொல்லுங்களேன். அபிஷேகம் என்கிற தைலமாகிய எண்ணெய் குறைஞ்சிருக்கிறது. சொல்லுங்க, என்ன இருக்கு? என்ன? அபிஷேகம் என்கிற எண்ணம் குறைய குறைய குறையத நம்ம பேசுகிற வார்த்தை அப்படிதான் தோணும், நம்ம பேசுறது அப்படிதான் நினைப்போம். ஆனால் அந்த விசுவாசம் கொஞ்சோண்டு எங்கேயோ ஒட்டிகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? அவர் உன்னை முன்குறிச்சார். பார்த்தீங்களா? உன்னை அவர் சொல்லும்போது சொன்னார், கடைசி பரிந்தவரில் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதனால தான் நீ வேண்டான்னு விட்ட பொழுதும் மறுதளிச்ச பொழுதும் இனி இந்த ஆலயம் வேண்டாம், இந்த பாஸ்டர் வேண்டாம், இந்த குடும்பம் வேண்டாம், இனி எதுவும் வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம், விருப்பத்தின்படி வாழலாம் நான் ஓடும் பொழுது கூட கர்த்தர் பிடிச்சு 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 வச்சுட்டு காரணம் என்ன தெரியுமா? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால. அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலதான். அடுத்தது சொல்ல, அப்போ உன்ட இருக்கிற எண்ணெய அவரிடத்துல சொல்லி அந்த கொஞ்சம் உன் நிலைமையை நன்கு அறிந்து கொள், உன் ஆவிக்குரிய நிலைமையை நன்கு அறிந்து பார். ஒரு காலத்தில் எப்படி ஆராதிச்சோம், எப்படி இருந்தோம், இப்போ ஆவிக்குரிய தன்மை எப்படி இருக்குதுன்னு உன்னை நீயே சோதித்து பார்த்துட்டு கர்த்தர்ட்ட சொல்லு, ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்கு அபிஷேகம், அதை பெருக செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு குடம் தான் இருக்கு, அது இன்னும் அநேகருக்கு கொடுக்கணும். அந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு போய் நான் தீவெட்டியா எங்கள் ஊரில் நிற்கணும். இன்னைக்கு நீ தீவெட்டியா இல்லைன்னா அந்த அந்த நீ கொஞ்சோண்டு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா காற்றும் எல்லாம் வந்து அந்த தீயை என்ன செஞ்சிடக்கூடாது, அணைஞ்சிடக்கூடாது. அந்த காற்றிற்கு இணையாய் அதிகமாய் வெளிச்சம் உனக்குள்ளே பிரகாசிக்குமானால் அந்த இருள் இந்த வெளிச்சத்தை அணைக்க முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் உங்களுக்குள்ள இருள் அந்த 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 வெளிச்சம் உங்களுக்குள்ள ஏன் அணையுதுன்னா, உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் அணையுதுன்னா, நீ போகிற இடத்துல அந்த வெளிச்சம் எப்படி இருக்கணும்னா அதிகமா இருக்கணும். அங்க இருக்கிற இருளை காட்டிலும் பல மடங்காய் அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த இருளால உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஏன் உன்னை மேற்கொள்ளுதுன்னா, பிரச்சனை ஏன் உன்னை மேற்கொள்ளுதுன்னா, உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் குறைவா இருக்கு, அங்க இருக்கிற இருள் அதிகமா இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிற இருள் அதிகமா இருந்தா இங்க இருந்து நீ கேட்டு வாங்கிட்டு போகணும், ஆண்டவரே நான் போகிறது இருளுக்குள்ள போகிறேன், நான் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிறேன், என்னிடத்துல ஒளி வெளிச்சம் வந்தது, அந்த வெளிச்சம் எனக்குள்ள எப்படி இருக்கிறது தெரியுமா? எழும்ப முடியாதபடி இருக்கிறது. ஆனா ஏன் எழும்ப முடியாதபடி இருக்கிறது? இருளினுடைய வல்லமைகள் என்னை எழும்பி பிரகாசிக்க விடாதபடி அந்த இருள் என்னை அழிக்கிறது. அந்த அழிவுக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்காதபடி நான் இன்னும் அந்த வெளிச்சத்தை காட்டிலும் அந்த இருளை காட்டிலும் இன்னும் நான் வெளிச்சமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. உன்னை கொஞ்சம் தான் இருக்க, உன் நிலைமை நன்கு அறிஞ்சு பாரு. உன் நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும், உன் ஆவிக்குரிய நிலைமை உனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. ரெண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். சீக்கிரமா. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி, உன் தலைக்கு நீ ஜெபிக்க வரும்போது உன் தலையில கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு வா. பரட்டையா வராது, மஞ்சள் இந்த சோப்பு கலர் முடியோட வராது. அல்லேலூயா. நீ ஜெபிக்க போகும்போது தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு போய் முக வாடலா இருக்காது. சொல்லுங்க, எண்ணெய் தேய்க்கிறவனுடைய முகம் பிரகாசிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எண்ணெய் தேய்க்கிறவனுடைய முகம் பிரகாசிக்கும்.
ஏன்னா எண்ணெய் தேய்க்காதவங்களுடைய முகம் எப்படி தெரியுமா இருக்கும்? சோம்பேலா இருக்கும், சோம்பலா இருக்கும், சோர்வு வந்துடும் ஈஸியா. நீங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்திருந்து ஜோம் பண்ணி பாருங்க, உங்களுடைய முகம் ஆரோக்கியமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சோர்வு எதுல இருக்கு தெரியுமா? உடம்பு எவ்வளவு தூரம் ஹீட் ஆகுதோ அந்த அளவுக்கு அவனுடைய சரீரத்தில் சோர்வு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அது எதை சோர்வு காண்பிக்கிறது? உடம்பு ஹீட் ஆக ஆக கை வலிக்குது, கால் வலிக்குது, தலதோஷம் வருது, மூக்கடைப்பு, இதெல்லாமே எதன் அடிப்படையில் வந்து உடம்பு ஹீட் ஆகிறதுனால தான். அப்போ ஹீட்டை குறைக்கிறதுக்கு அனைவரும் சொல்லுவாங்களே, தண்ணியில் பட்டால் கண்டோன்னு சொல்லுவாங்க. தண்ணியில் பட்டால் தண்ணி எனக்கு ஆகாதும்பாங்க. அது ஏன் தண்ணி பட்டால் ஆகாதுன்னா, நம்ம உடம்பு ஹீட்டான உடம்பு. அந்த ஹீட்டை குறைக்கிறதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தேய்க்கணும். அல்லேலூயா. பிராமணர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த எண்ணெயை அவங்க என்ன சொன்னால், கால் இருக்குது பார்த்தீங்களா, நல்லெண்ணெயை ரெண்டு இதில் வைப்பாங்க. 2 இதில் வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, 2 பேர் கீழே இருந்துட்டு பெருவரில் என்ன செய்வாங்கன்னா, காலில் எழும்பின உடனே அவங்களுடைய வேலை என்னென்னா, இந்த எண்ணெய் 2 பெருவரிலையும் எடுத்து என்ன செஞ்சுருவாங்க, ரெண்டு கிண்ணத்துக்குள்ளே முக்கிடுவாங்க. என்ன செஞ்சுருவாங்க? முக்கிடுவாங்க. சில பிராமணர்கள் எல்லாம் குளிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆற்றுல போய் குளிக்க மாட்டாங்க, நம்ம தான் போய் சாடுவோம். அவன் முதல்ல போகணுன்னு என்ன தெரியுமா, தண்ணியை எடுத்து டப்புன்னு அடிப்பான். பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஏன்னா நம்ம கீழே நம்ம போக போக நம்ம சூடு எங்கே வருதுன்னா மண்டைக்கு வருது. மண்டைக்கு வந்த உடனே நம்ம என்ன செய்யறதுன்னு தெரில அந்த மூளைக்கு. அப்போ மூளை எப்போதுமே கூலாக இருந்துச்சுன்னா நம்ம கூலாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நீ வரும்போது எப்படி வரணும்? எண்ணெய் பூசிட்டு வரணும். நம்ம தான் எண்ணெய் பூசி வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பூசும், அதுவும் தீபாவளிக்கு மட்டும்தான். ஏன்னா தீபாவளிக்கு வந்தால் எங்கள் மூதாதையர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தீபாவளிக்கு தான் நீ என்ன செய்யணும், எண்ணெய் தேய்ச்சி மேலெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். என்னைக்கு? ஆமாம், மற்ற நாளெல்லாம் நீ குளிக்காதேன்னு சொன்னது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க, குளிக்கிறீங்க, ஆனால் எண்ணெய் தேய்க்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்க வரும் பொழுது நீ எண்ணெய் தேய்ச்சி வந்து ஜோம் பண்ணு. அதிக நேரம் ஜோம் பண்ண கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. அப்போ பரிசேயர்களை போல நீ என்ன செய்யக்கூடாது? உபவாசிக்கூடாது. பரிசேயர்கள் எண்ணெய் தேய்க்கிறாங்களோ இல்லையோ, அவங்க வந்து நான் ஜெபம் பண்ணுறவன் அவன் உபவாசிக்கும் போது எப்படி ஆகிரும் தெரியுமா? முகலம் சோர்ந்து பேர், எதையோ பறி கொடுத்தது போல பேர். அப்படி எல்லாம் உற்சாகமாய் ஜெபிக்கணும். சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? ஆமாம், இந்த எண்ணெய் இல்லாதவங்க தான் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஜெபம் வச்சிருக்கிறாரு, இவருக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்றாங்க. அல்லேலூயா. அப்படி அல்ல, அந்த எண்ணெயை பெருக வைக்கிறதுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எண்ணெய் ஜெபத்தில் ஒரு உடன்பாடை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக என்ன எதுக்கு நமக்கு தேவைப்படுகிறது? யாக்கோபு 5:14 எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம், அங்கு சொல்லப்படுகிறது, மூப்பர்களை அவர்கள் வரவழைப்பானாக, அவருடைய வியாதியில் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எப்பா எதுக்குப்பா எண்ணெய்? உனக்குள்ள இருக்கிற எண்ணெய், வெளியில் ஒரு எண்ணெய் இருக்கு, உனக்குள்ள எண்ணெய் சரியா இருந்தா அவர்களிடத்திலிருந்து எடுக்கிற எண்ணெயை நீ அவர்களுக்கு எந்த இடத்துல பலகீனமாக இருக்கிறதோ அந்த இடத்துல பலகீனமான இடத்துல அந்த எண்ணெயை நீ போட்டுட்டேனா அவர்கள் சுகமாக கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வாசிக்கலாம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போ கர்த்தர் சொல்லுங்க, யார் எண்ணெய் பூசணும்? நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெய் என்ன செய்யுமா? சுகப்படுத்தும். சொல்லுங்க, எண்ணெய் என்ன செய்யும்? அடுத்தது, அப்போ என்னை உனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெய், உனக்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகமாகிய தைலம் உன்னை குணமாக்கும், உன் வியாதியை மாற்றும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உன்னுடைய வியாதிகள் சிலவற்றை மாற்றுவதற்கு உனக்குள் இருக்கிற அந்த எண்ணெயே போதும், உனக்குள் இருக்கிற அபிஷேகமே போதும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த விடுதலை உன் கையில தான் இருக்கு. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை இருக்கு. சொல்ல, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க ஒரு விடுதலை உண்டு. அப்ப உனக்குள்ள இருக்கிறது யாரு? சொல்லுங்க, உனக்குள்ள இருக்கிற யாரு? ஆவியானவர். எப்படி இருக்க? எண்ணெயா இருக்கிறாரு. அந்த எண்ணெயான ஆவியானவர் இப்போ நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வியாதியை மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு,
வியாதி பட்டிருக்கிறவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க. அப்ப அந்த எண்ணெய், அந்த அபிஷேகமாகிய அந்த தைலம் அதை உனக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தில் நீ கொஞ்சம் நிரம்பி ஜெபித்து பாரு, ஆவியோடு இணைந்து ஜெபித்து பாரு, உபவாசித்து ஜெபித்து பாரு, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் ஜெபித்து பாரு. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னுடைய சரீரங்களுக்குள்ள இருக்கிற அந்த வியாதியை கர்த்தர் மாற்றும். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது கேன்சராக இருந்தாலும் சரி, அது பலகீனமா இருந்தாலும் சரி, உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்துக்குள்ள கொஞ்சம் நிரம்பி ரீபா ரகதா ரிகதா ரிக்கா தூடா ரகதா ரீபா ரகதா எந்தெந்த பிள்ளைகளுக்குள்ள பலகீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க ஆண்டவரே. ரீபா ரகதே, இந்த எண்ணெய்க்குள்ள நிரம்ப 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 எப்பேற்பட்ட வியாதியையும் கர்த்தரால் சுகப்படுத்த முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த எண்ணெய் நமக்குள்ள தான் இருக்கு. சுகமாக்குற அந்த தைலம் நமக்குள்ள தான் இருக்கு. அந்த அபிஷேகம் நமக்குள்ள தான் இருக்கு. அந்த அபிஷேகத்தில் கொஞ்சம் எழும்பி, கொஞ்சம் அந்நிய பாஷையில் எழும்பி, ஆவியோட நிறைவோட ஜெபம் பண்ணி, அந்த வியாதியை நான் கட்டுகிறேன் ஆண்டவரே. அந்த வியாதியை சரீரத்துக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இனி அந்த பலகீனம் எனக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. இன்னும் எனக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாரோ, அந்த எண்ணெயை தாரோ, அந்த எண்ணெய் காயங்களை கட்டும், அந்த எண்ணெய் அநேகரை சுகமாக்கும். இன்னைக்கு ஒன்று சுகமாக்க முடியாதபடி ஏதோ ஒரு எதுக்காக மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அதுல ஒரு சுகத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த சுகமாக்குற அந்த வல்லமை, அந்த சுகமாக்குற வல்லமை இப்பொழுது பலிபீடத்திலிருந்து வருகிறது. பெற்றுக்கோ. ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமாக்கப்படுவார்களாக. இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். எந்தெந்த சரீரங்களை வயிற்று பகுதிகளுக்குள் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமை வெளியேறுவதாக. ஓ ரிக்கா தூடா ரகதா, ஓ அல்சர் வியாதி விலகுவதாக, கேன்சர் கட்டிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஸ்டோன் பிரச்சனைகள் மாறட்டும், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை மாற்றும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அந்த அபிஷேகத்தில், அந்த எண்ணெயினால நம்முடைய சுகமாக்குகிறவர் ஆண்டவரே. ஆமென். அந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இருக்கா? இருந்தா ஸ்தானம் சுகமாகிடுவீங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே வருவீங்க, அபிஷேகத்தில் நிரம்புவீங்க. கொஞ்சம் அப்படியே நிரம்ப 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 வானத்தில் எந்த கட்டுகள் இருந்தாலும் கட்டு எல்லாம் விலகி போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக என்ன இருக்கு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள், இவளோ என் இதுல பரிமள தைலத்தை பூசினாள். அதனுடைய 45 வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ என் உட்பிரவேசித்தது முதல். இல்ல 43ல இருந்து வாசிங்களே. சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டேனோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை என்னை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். என்ன பூசினா? இங்க கர்த்தர் சொல்ற காரியம்னா கனப்படுத்தவில்லை. எப்பா யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டிற்கு ஒரு மனுஷன் வருவானால், நான் இப்போ உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன்,
அவனுடைய கலாச்சாரத்தை சொல்கிறேன். நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன்னா நான் வெளியில் நிற்கும் பொழுது எனக்கு ஒரு தண்ணி கொண்டு வந்து என் காலை என்ன செய்யணும்? கழுவணும். இது யாருடைய கலாச்சாரம்னா யூதர்களுடைய ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம். அது இன்றைக்கும் செய்கிறார்கள். நான் ஜோர்தான் தேசத்துக்கு போகும்போது ஒரு யூதருடைய வீட்டுக்கு போக வேண்டிய நிலை வந்துச்சு. அப்போ அந்த வீட்டுக்கு நான் போன உடனே அவங்க என்னை கூட்டிகிட்டு போன அந்த பாஸ்டர் சொன்னார், வெயிட் பண்ணுங்க அவங்க வருவாங்க அப்படின்னு. நான் அங்கே போன உடனே அவங்க ஒரு 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 குவளையில் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா காலில் அப்படியே ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு வாங்க அப்படி கொண்டு வந்த உடனே ஒரு டவல் அப்படி அவங்க அந்த வாசல் அந்த படிக்கிட்ட இப்படி ஒரு படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த படியில் போன உடனே அவங்க அப்படி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி துடைப்பாங்க, அவ்வளோதான். துடைச்ச உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சிலவங்க வந்து நல்ல அன்பாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னா முத்தம் கொடுப்பாங்க, கையில் என்ன செய்வாங்க? முத்தம் கொடுப்பாங்க. அப்போ இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் அந்த கலாச்சாரம். ஆனால் இயேசுவை கூப்பிட்டது யாரு? இந்த பேதுரு. கூப்பிட்டுட்டு கண்டுக்கிறதே இல்லை. யார? பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்தா பாஸ்டர் வாருங்கன்னு கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா? வந்துட்டு உங்க பாட்டுக்கு நீங்க வேலை செய்றீங்க. ஒரு ஆள் சமைக்க போயிடுறாங்க, ஒரு ஆள் டீ போட போயிடுறாங்க, ஒரு ஆள் தண்ணி போட போயிடுறாங்க. இவன் பாஸ்டர் சேர்ல ஆன்னு பார்க்கணும். இப்போ பாஸ்டர் வந்தது எதுக்கு? சோமன வந்தது. இங்க இயேசு வந்தது இங்க என்னத்துக்கு? விருந்துக்கு வந்திருக்கிறாரு. கூப்பிட்டது யாரு? சீமோன். பேதுரு கூப்பிட்டுருக்காரு, ஐயா எங்க வீட்டில் வந்து சாப்பிட வரணும்னு. ஆனா வந்தவர் கொண்டு வந்து கூப்பிட்டுறதும் இல்லை, வாங்கன்னு சொல்றதும் இல்லை, பிரைஸ் லாட் சொல்றதும் இல்லை, நாந்தனம் பண்றதும் இல்லை, கனம் பண்றதும் இல்லை. வந்தோடனே பாஸ்டர் டிவி பாருங்க என்ன கொஞ்ச நேரம், அப்புறம் பாஸ்டர் ஏஞ்சல் டிவி போடவா இல்லை மற்ற டிவி போடவா? அதை நீங்கள் ஏதாவது ஒரு டிவி போடுங்க. என்ன செய்யறதுக்கு நேரம் போகணும். அப்புறமா குழந்தைகளை கூட்டிட்டு போனா பாஸ்டர் குழந்தைங்க வந்துட்டாங்களா? ஆமாம் போக டிவி போட்டு தரட்டா, சுட்டி டிவி போடக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? போட்டுட்டு அந்த ஆக்கில் எங்கேயாவது போயிடுறது. பாஸ்டர் தனியாக இருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ ரெண்டர் தந்துரு, ஆண்டவர் திடீர்னு நீ எடுத்து போனிரா, உம்ம வருகை வந்தான்னு எங்களுக்கே குழப்பம் ஆகிரும். கடைசியில் எங்களுக்கே குழப்பம் வந்துடுது. பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டேங்குது. கத்தர் அவருடைய வருகை வந்துச்சான்னு கூட சில நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா வந்தா இன்னும் வாரங்கிட்டு போறாங்க, எங்க போறாங்க வராங்கன்னு தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற வீட்டச்சமான் இயேசுவை கூப்பிடுறதற்கோ வரவேற்பதற்கோ தண்ணி கொடுப்பதற்கோ அங்க இல்லை. அதனால அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா நீ எனக்கு எதுவும் கனப்படுத்தல, ஆனா இந்த ஸ்திரீயோ என்னை கனப்படுத்துகிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கனம் எங்கேயா இருக்கு? நான் ஒரு இடத்துல அவமானப்பட்டேங்க. அவமானப்பட்டேன்னு வச்சுருங்களேன். அந்த இடத்துல இன்னைய வரைக்கும் அது உருப்படலை. அல்லேலூயா. கனப்படுத்த வேண்டிய இடத்துல யாரை எந்த இடத்துல கனப்படுத்தணுமோ கனப்படுத்தணும். பெற்றோராக இருந்தால் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? கனப்படுத்தணும், தவறக்கூடாது. அப்போ அந்த எண்ணெய் சரியா இருந்தால் அந்த பிள்ளை சரியா கனப்படுத்தும். அம்மாவா இல்லையா? அப்ப இன்னைக்கு அநேகர் கனவீனப்படுத்துகிற காரணம் என்ன? எண்ணெய் இல்லை, அவமானப்படுத்துறோம் நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில யாரை போல தெரியுமா இருக்கு? கானான் கோத்திரத்தில் இருந்த கானானை போலதான் இருக்கிறோம். நோவாவினுடைய பிள்ளை ஒரு பாவம் வந்துச்சு, அதை மறைக்கிறது பதிலாக தூற்றி திரிந்தான். அவன் சபிக்கப்பட்டவனாக இருந்தான், அவன் தேசத்தை விட்டு துரத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஹலோ, நம்ம அனுபவம் எப்படி இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கா? கனப்படுத்துறதுல ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவன் பிரைஸ் லார்ட் சொன்னா என்ன, சொல்லாட்டான பிரைஸ் லார்ட் சொல்றோமா? நான் என்ன, அவன் சொன்னாதான் நான் சொல்லுவேன். இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நான் யாரு? நான் பாஸ்டர். நான் யாரு? நான் ஊழியக்காரன். நான் யார்? இப்போ நான் எங்கள் சபையில் பெரிய மூப்பர். இதெல்லாம் பரலோகம் எல்லாம் கேட்காது. பைபிள் சொல்லியிருக்கு, அவன் மரியாதை கொடுத்தாயனா கொடுக்காட்டாயனா நீ பிரைஸ் லார்ட் சொல்லியிரு. அல்லேலூயா. அப்ப எந்த மனுஷன் நீ கனப்படுத்துகிறாயோ கர்த்தர் உன்னை கனப்படுத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரை நீ எங்கெல்லாம் நீ கனப்படுத்த விரும்புகிறாய், பிரைஸ் லார்ட் பிரதர்
அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிப்பாரு. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், இவன் தேவனை ஆராதிக்கிறவன், கர்த்தரை ஆராதிக்கிறவன். அவன் அங்க அடையாளப்படுத்துகிறான், கர்த்தரை நீ கனப்படுத்துகிறாய். ஸ்தோத்திரன் சொன்ன வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிரதரே, உனக்கு கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. அவ்வளவுதான். யாரு நீ மகிமை? அந்த மனுஷன் இல்லை, அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்றது வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்ததற்காய் கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி கனப்படுத்துறோம்? பாஸ்டரை கண்டா கனப்படுத்துறது இல்லை, அப்பா அம்மாவை கண்டா கனப்படுத்துறது இல்லை, உயர்ந்த அதிகாரிகளை கண்டா கனப்படுத்துறது இல்லை, யாரையும் கனப்படுத்துறது இல்லை. அதனால என்ன இல்லை? அப்போ நம்மள்கிட்ட என்ன இல்லை. அந்த பொண்ணிடத்துல என்ன இருந்துச்சு? அந்த ஸ்திரீனிடத்துல என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? கனப்படுத்துறேன். அல்லேலூயா. அப்போ வாட சரியான எண்ணம் இருக்குமானா எல்லாரையும் நீ கனப்படுத்த கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சரியான அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா எல்லாரையும் கனப்படுத்தணும்னு நினைப்பா. அப்பாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சி எல்லாரையும் கனப்படுத்தணும்னு நினைப்பா. யாரையும் கனவினப்படுத்த மாட்டா. ஏன்னா உனக்குள்ள என்ன இல்லை? இப்போ அபிஷேகம் இல்லை. கர்த்தர்ட்ட கேட்டா, யோபு அதான் சொல்றாரு, நான் கேட்டா அது வரும். ஆமென் சொல்லுங்களேன். நான் கேட்டா எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 25:8 நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 25:8 வாசிக்கும் பொழுது அங்கே புத்தி உள்ள கன்னிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி பாருங்க, புத்தி இல்லாதவர்களை நோக்கி புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் உங்க கொஞ்சம் புத்தி உள்ள சிலட பார்த்துக்க, கொஞ்சம் எண்ணெய் எனக்கு வேணும், எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். எங்க தீவெட்டிகள் எல்லாம் அணைந்து போகிறதே என்றார்கள். போதும், நீங்க வீட்டில் போய் படிங்க. அந்த இடத்துல புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்தா என்ன சரியா இருக்கும் சொல்லுங்க? புத்தி, அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சொல்லுங்க, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்ட வேண்டுமானால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் என்கிற தைலம் உனக்குள்ளே இருக்குமானால் ஞானத்தில் கட்டப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த எண்ணெய் குறைய குறைய அங்கே என்ன கட்டப்படலை? நம்ம குடும்பம் கட்டப்படலை. ஞானம் இல்லை, அறிவு இல்லை, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியலை, எப்படி கணம் பண்ணணும்னு எனக்கு தெரியலை, என் வியாதி மாறாது, என் பிரச்சனை மாறாது, என் கண்ணீர் மாறாது, என் கடன் பிரச்சனை மாறாது, என்ன இல்லை என்கிட்ட. இப்போ என்ன சரியான விதத்தில் அந்த அபிஷேக தைலம் எனக்குள்ள இருக்குமானால் நான் புத்தி உள்ள ஸ்திரீ. இந்த இடத்துல எத்தனை புத்தி உள்ள ஸ்திரீ இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எத்தனை ஞானம் உள்ள ஸ்திரீகள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய போதகர் ஒன்று சொல்லுவார். எங்களுடைய சர்ச்சில் இன்னும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீ சண்டே கிளாஸ் எடுக்கணும்னா 1 மணி நேரம் சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணணும். நான் செட் ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன். செட் ஆப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ இவங்க ஆராதிச்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹலோ, அவங்க இப்போ ஜோம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ இவங்க வந்து செய்தி கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. இதே ஒரு மாதம் அவங்கள நான் அதில் இருத்துனேன்னு வச்சுருங்களேன், அடுத்த மாதம் பாஸ்டர் போயிட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த சொல்லுவான், பாஸ்டர் தலை வலிக்குதும்மா. ஏன் தெரியுமா? அதனால தான் எங்கள் சபையில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. யாரெல்லாம் பயன்படணுமோ அவன் எல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்து இருந்து முழங்கால் போட்டு 1 மணி நேரம் ஜோம் பண்ணலன்னு அவனை பலிபிடத்துக்குள்ளேயே ஏற்ற மாட்டார். இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் இருக்குது, இதுக்குள்ளேயே ஏற்ற மாட்டார். கொயர் டீமா 10 மணிக்கு ஆராதனையா 9 மணிக்கே வந்து அந்த இடத்துல முட்டி போட்டிருப்பாங்க. நம்ம சிரிச்சிட்டு பாஸ்டர் பாடட்டா வரட்டா மைக்கு தருவியலா யார்கிட்ட? கொஞ்சமாவது எண்ணெய் இருக்கணும், புத்தி இருக்கணும். சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்களும் சரிதான், நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இப்போ நான் அவனை விட்டேன்னா எப்படி இருக்கும்? எண்ணெய் இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல் பின்மாற்றத்தில் போகிற எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு தான் சொல்லுது, இல்லை மக்கா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்களே அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இப்போ இவங்களை இப்படி நான் இப்போ சொல்லுவேன், அது போகும்போது சொல்லுவேன், கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணிட்டு போங்கடான்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடுவானுவான்.
மாட்டிக்கணும். அங்கே தான் நிறைய இடத்துல சபைக்குள்ளே குழப்பம் வர்ற காரணம் என்ன தெரியுமா? பயன்பட வேண்டியவர்கள், கர்த்தருக்காக நிற்க வேண்டியவர்கள், கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு பிரகாசிக்காமல் சபைக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கிட்டு போகிறவங்க இப்படி தான் மாட்டிக்கிறாங்க. ஆனால் புத்தி உள்ள தகப்பனை நான் இருக்கிறேன், அதனால தான் சிலரெல்லாம் சீக்கிரமாக உள்ள கொடுக்காத காரணமே அங்கே தான் இருக்குது. இனி கொஞ்ச நாள் பார்ப்பேன், எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு நல்லா ஜோம் பண்ணுறதா இருந்தால் தான் அந்த அபிஷேகம், அதுக்குள்ள அபிஷேகம் அவனுக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அபிஷேகத்துக்குள்ளே தான் வளரணும் பிள்ளைங்க. அல்லேலூயா. அந்த எண்ணெயில் வளர 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 புத்தியாக நடப்பாங்க. அல்லேலூயா. அந்த 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 வளர்த்து அந்த எண்ணெய் சரியில்லைன்னா புத்தியோடு இருக்க முடியாது. ஆத்திர அவசரத்துக்கு ஓடிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஃபஸ்டர் அர்ஜென்ட் அர்ஜென்ட், நாளைக்குன்னு ஓடுறோம் பாருங்களேன். அங்கே தான் என்ன நடக்குது? அவசரம் உள்ளவன் புத்தி, எப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புத்தி இல்லாத அவசரமாக இருக்கிறவன் புத்தி இல்லாதவன் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? அந்த நேரத்திற்கு ஓடுகிறவர்கள் அல்ல, தேவையோடு இருக்கும் பொழுதே முன்கூட்டிய எறும்பு தன்னுடைய கோடை காலத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது அதே போல் நாமும் சேர்த்து வைக்க பழகணும். அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், புத்தியாக இருக்கிறவர்கள் கனம் பண்ணுவார்கள். சொல்லுங்கள். அபிஷேகம் என்கிற தைலம் ஒரு மனுஷனுக்குள்ள எந்த மனுஷனை கண்டால் பிரைஸ்ல அப்படிதான். நான் இந்த ரோட்டில் சிலர் கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்களேன், அவங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, பரவாயில்ல, அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், முடிச்சு வச்சுக்கணும். அப்போது நம்ம லைஃப்பில் என்ன இருக்கணும் சொல்லுங்களேன்? என்ன இருக்கணும்? அபிஷேகம் என்கிற தைலம் இருந்துச்சுன்னா நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அந்த அபிஷேகங்கிறது ஆவியானவர். ஆவியானவர் இருந்தால் எல்லாரையும் கனப்படுத்துவார். யாரையும் இவன் பாவம் வசதி உள்ளவன், இவன் பணக்காரன் யாரையும் பார்க்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இவன் பாவியான மனுஷன், இவன் நீதிமான், இவன் பரிசுத்தவான், இவன் பாஸ்டர், இவன் விசுவாசின்னு அந்த வேறுபாடே இருக்காது ஆவியானவருக்கு. எல்லாரும் ஒன்னே. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த அபிஷேகத்துடைய நிறைவு உனக்குள்ள இருந்தா இன்னைக்கு அநேக பாஸ்டர்ஸ் ஒத்து போகல. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ள அந்த எண்ணெய் பெருகாததுனால தான் இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த எண்ணெய் பெருக்கம் இல்லாததுனால அவங்களுக்குள்ள இன்னும் பகை உணர்வு இருக்கு, கசப்பு உணர்வு இருக்கு. இவன் வளர்ந்துருவானோ, இவன் உயர்ந்துருவானோ, இவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிற ஒரு பாஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கதான் செய்யும். நம்ம அதெல்லாம் பார்க்காத. அல்லேலூயா. நம்ம கிருபையில வளரணும், நம்ம அபிஷேகத்தில் வளரணும். இன்னும் ஆண்டவர் நம்முடைய அபிஷேகத்தை தாரோ, இன்னும் ஆவியின் வல்லமையை தாரோ, இன்னும் கிருபையை தாரோ, இன்னும் வரத்தை தாரோ. ஆண்டவரே நீ தேவ சமூகத்தில் காத்திருக்க நமக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் ஒரு நாள் வரும், நமக்குள்ள இருக்கிற ஒரு அபிஷேகம் ஒரு நாள் வெளிப்படும். அது தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் நினைக்கணும், என்ன நினைக்கணும்? அந்த அபிஷேக தைலத்திற்காக காத்திருக்கணும். ஏன்னா அடுத்த வாரம் நமக்கு ஜபம் முடியுது. அந்த ஜபத்துக்குள்ள எந்தெந்த அபிஷேகத்தை வேணுமோ அடுத்த வாரம் ஃபுல்லாகவே அபிஷேகத்தின் வகைகள் தான். அல்லேலூயா. கொம்பின் அபிஷேகம், காண்டாமிருகத்தின் அபிஷேகம், யூதா தேசத்தினுடைய அபிஷேகம், தேசத்தில் சுதந்திரிக்கிற வேண்டிய அபிஷேகம். ஏன்னா இந்த அபிஷேகம் எல்லாம் நம்முடைய சபைக்குள்ளே இருக்குமானால் தேசத்திற்கு அது ஆசீர்வாதமாய் நம்முடைய சபையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு குப்பி அபிஷேகம் என்ன, எல்லா அபிஷேகங்களை குறித்து அடுத்த வாரத்திலிருந்து எண்ணெய், அடுத்த வாரம் ஃபுல்லாக எண்ணெயாய் கர்த்தர் தரப்போகிறார். ஆமே. அவருடைய கண்மலையிலிருந்து அது நதி ஓடி வருகிற ஒரு எண்ணெயாய், ஒரு புதிய அபிஷேகமாய், ஒரு செழிப்பாய், ஒரு செழிப்பின் அபிஷேகமாய், சத்துருவை எதிர்க்கிற அபிஷேகமாய், காண்டாமிருகத்திற்குள்ள மண்ணுக்குள்ள இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் எல்லாம் சத்துரு மூடி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுப்பதற்கு, பிசாசோடு எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தர் வருகிற நாட்களை நமக்கு தருவாராக. அல்லேலூயா. அதனால இன்னும் நீ மிஸ் பண்ணேனா, இனி உள்ள காலத்தை நீ மிஸ் பண்ணேனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால இருக்கிற காலத்தில் நீ 27 நாட்கள் இருக்கிறது, ஓடி வந்துரு. அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்கிறார்? எல்லா இடங்களில் போகும்போது எல்லாருக்கும் வந்தனம் பண்ணுகிறார். அல்ல வணக்கம் சார் என்ன சொல்ல, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு?
வணக்கம் பண்ணோன மற்ற ஜனங்கள், ஏப்பா நீ ஒரு பிரபுவப்பா, நீ எல்லாம் எங்களுக்கெல்லாம் ஏப்பா வணக்கம் சொல்ற? அந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாம் அடுத்து எல்லா ஜனங்களையும் மதித்து நடந்தார். சொல்லுங்க, கர்த்தர் அவங்களை கனப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் ஒரு வசனம் கூட வரும், கற்பனை கூட வரும், உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் பெற்றோர்களை கனம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, யாரா இருந்தாலும் கனம் பண்ணுங்க, யாரா இருந்தாலும் கனம் பண்ணு. அவன் பாவியோ, தீமை செஞ்சவனோ, நீதிமானோ, பரிசுத்தவானோ, பரிசுத்தம் இல்லாதவனோ, அசுத்தனோ, அசுத்தம் இல்லையோ, அவனுக்குள்ளேயும் ஒரு ஆத்மா தான் இருக்கு. அல்லேலூயா. அது நம்முடைய சகோதரமாக இருந்தாலும் அவனையும் கனம் பண்ணு. அவனை கனம் பண்ணுறான் பண்ணலைங்கிறது ரெண்டாவது பட்சம். நீ அவனை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை கனத்தை பார்த்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு யோபுனுடைய சிநேகிதர்களை யோபு கனப்படுத்த நினைத்தார். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே அவனை நாங்கள் மன்னிக்கிறேன் அப்படி கனப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான 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 ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 141:5 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, போதக சிக்ஷையே அது ஜீவ வழி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போதகருடைய சிக்ஷை இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு கசப்பா இருக்கு. சொல்லுங்க, வாசிக்கலாமா? வாசித்துறோம். நீதிமான் தன்னை தயவாய் குட்டி, என் தலையை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர் இக்கட்டு நாள்களில். பாருங்க, சிக்ஷை இன்னைக்கு இன்னைக்கு அநேக போதகருடைய சிக்ஷை அற்பமா எண்ணுகிற அந்த வசனத்தை கூட நீங்க நோட் பண்ணிடுங்க வீட்டில் போய். இன்னைக்கு போதகருடைய சிக்ஷை எது தெரியுமா கொண்டு வரும்? நித்திய ஜீவனை கொண்டு வரும். அல்லேலூயா. உன்னை சிக்ஷிக்கிறாங்களா? சந்தோஷப்படு. நீதிமான் தலையில கொட்டுறானா? சந்தோஷப்படு. அப்பா அம்மா அவங்களை அடிக்கிறாங்களா? சந்தோஷப்படு. அல்லேலூயா. அப்பா அம்மா அவங்கள திட்டுறாங்களா? சந்தோஷப்படு. உன்னை திருத்துறாங்க, உன்னை சரிப்படுத்துறாங்க, உன்னை ஆசீர்வாதத்தின் வழியா நடத்துறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன சார், அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, எப்ப பார்த்தாலும் எங்க மேல பாசம் இல்லைன்னு சொல்லாத. அல்லேலூயா. எந்த பிள்ளை அதிகமா அடி வாங்குறதோ அந்த பிள்ளை தேசத்திற்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பாஸ்டர் எங்களை எப்படி திட்டு, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, சாட்சியாக சொல்கிறேம்மா, கொஞ்சம் மியூட் போட்டிங்க. நான் ஒரு பிள்ளையை மட்டும் சொல்கிறேன். துத்தி தாங்கல இருக்கும்போது ஒரு பையன் கெட்ட வார்த்தை பேசினான்.
நம்ம கடிந்து கொள்ளும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு அவங்களும் கத்தரை விட்டு போய், பிள்ளைகளும் கத்தரை விட்டு போய், இங்கே ஸ்டைலு வெட்டு, இங்கே ஸ்டைலு வெட்டு, கூவுறது எல்லாம் என்னப்பா நடக்குது? அன்னைக்கு உன் பிள்ளையை சிக்ஷிக்க வேண்டிய இடத்துல சிக்ஷித்திருந்திருப்பேனா, இன்னைக்கு உன் பிள்ளை நல்லா இருந்திருக்கோ. நீ உன் வீட்டில் இருந்து சோறு தண்ணி இருக்கலாமா இல்லையா? நீ இன்னைக்கு வந்த இடத்துல தானே மீண்டும் போய் இருந்து எங்கேயோ போய் இருந்து இருக்கிற. காரணம் என்ன? பிள்ளைகள் போதகர்கள் சிக்ஷையை நீ அற்பமாக எண்ணாத. பெற்றோர்கள், உன் பிள்ளைகள் போதகர்கள் திட்டும் பொழுது, உங்கள் அப்பா அம்மா திட்டும் போது, உங்களுடைய வயது முதியவர்கள் திட்டும் போது தலையை கொடுக்கட்டும். அது தாவீதுக்கு அது எண்ணெயா இருந்துச்சு. அது அவனு முதிர் வயதிலும் விடாது இருந்துச்சு. அவன் தேசத்திலே அவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறது வரையிலும் அவனை எதெல்லாம் கொட்டினார்களோ, எதெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ அவன் கைவிடாதபடி, முதிர் வயது வரையிலும் அதை விடாதபடி நல்ல ராஜா என்று சொல்லும் பொழுது, தாவீதை போல ஒரு நல்ல ராஜாவை இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்க முடியாத அளவிற்கு அவனை கத்தர் ஆசீர்வதித்தா. இன்னைக்கு உன்னை சிக்ஷை அற்பமா எண்ணாதபடி அந்த சிக்ஷைக்கு கட்டுப்படுவீர்களே ஆனால் கத்தர் உன் பிள்ளையையும் உன்னையும் ஆசீர்வாதமாய் தேசத்தில் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன இல்லை, அதான் மேட்ரு. அபிஷேகம் என்கிற தைலம் நம்மிடத்தில் இல்லை, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 7-8 வசனங்கள் இருக்கிறது. வியாதியை குணமாக்குறது, வெண்வஸ்திரம், எக்காலங்கள் எல்லாம் இருக்கு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். டைம் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் கடைசியில் திருப்புவோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். எப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கிடைச்சுமா? வெண்வஸ்திரம். அப்ப இந்த ஒரு வாரமும் நீங்க ஜெயித்து இருப்பீங்கன்னா, ஹலோ, எப்ப ஜெயிக்கிறவனுக்கு தான் என்ன வஸ்திரம்? வெண்வஸ்திரம். வாசிங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க டிபிஎம் சர்ச்சில் நீங்க போனீங்கன்னா, போகும்போது இங்கே தான் போவாங்க, இவ்வளோதான் போவாங்க. ஆனால் டிபிஎம் போக 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 பரிசுத்தத்தில் வளர 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 அந்த கை, இங்கே இருந்த கை இப்போ எப்படி வரும்? இங்கே வந்துடும் இல்லையா? ஹேண்டு வரை இங்கே வரைக்கும் வந்துடும் இல்லையா? இங்கே வரைக்கும் போடுவாங்க. அவங்க போடுற ப்ளவுஸ் பார்த்துருக்கிறீங்களா? இங்கே வரைக்கும் வந்துடும். ஏன்னா அது எதை காண்பிக்கிறது? உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் வெண்வஸ்திரத்தை தரித்து கொள்வார்கள். அப்போ நான் இன்னும் என்ன செய்யலை? இன்னும் பரிசுத்தம் நம்ம வளர்னா நம்முடைய சரீரத்தை எவ்வளோ தூரம் நம்ம மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீ பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். இப்போ நீ பரிசுத்தம் குறைய குறைய தன் வஸ்திரமும் என்ன செய்யும்? கிழிஞ்சு போட்ட டவுசர் மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நிறைய பேர் எப்படி தானே போடுறாங்க. தகுதியான வஸ்திரம்னா உனக்குள்ள புத்தி இருந்துச்சுன்னா, உனக்குள்ள ஞானம் இருந்துச்சுன்னா, உனக்குள்ள அந்த அபிஷேகம் நிறைவு இருந்துச்சுன்னா, ஆவியாண்ட வல்லமை இருந்துச்சுன்னா, உன் வஸ்திரத்தை மறைக்கிறதற்கு கத்தர் இன்னைக்கு இல்லை, 4000-5000 வருடங்களுக்கு முன்பதாக ஏதேன் என்று சொல்லுகிற ஒரு தோட்டத்தில் அவர் என்ன செஞ்சார்? ஒரு தோல் ஆடையை ரெடி பண்ணி கொடுத்தார். என்ன கொடுத்தார் சொல்லுங்க? என்ன கொடுத்தார்? அப்போ தோல் ஆடை போட்டால் இங்கே ஒரு வந்திருக்குமா இல்லையா? யோசிமா. இப்போ தோலோட இப்போ 4 இருக்குதா இல்லையா? இப்போ குழல் மாதிரி உள்ள போட்டுட்டு இப்படி போத்திருப்பாங்களா இல்லையா? அவர் ஊசி நூல் தச்சுட்டாருந்தாரு. நம்ம எப்போ பார்த்தாலும் அத்தி இலையை தான் உடுக்கணும்னு நினைப்போம். அத்தி இலையில காற்று போனால் அங்கங்கே என்ன செய்யும்? பறந்து போயிடும். அத்தி இலையில உடுத்ததுனால தான் இப்போ யார் ஒழிச்சிருக்கிறது? ஆதாமும் ஏவாளும் ஒழிச்சிருக்கிறது. அத்தி இலையில எப்போ காற்று போகுதுன்னு தெரியாது, எப்போ மாடு கடிச்சு இழுக்குதுன்னு தெரியாது. அதனால ஒழிச்சு இருந்தவங்களுக்கு கத்தர் பார்த்தாரு, இப்போ நீ ஒழிச்சு இருக்கான்டா, நான் நல்ல வஸ்திரம் தாரேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுத்தாரு? நல்ல வஸ்திரம் கொடுத்தார். தோலினால் ஒரு வஸ்திரம் கொடுத்தார். இது மாடு இழுக்காதுப்பா, இது காற்றுக்கு பறக்காதுப்பா,
இது நல்லா இருக்கும்பா, இங்கே வரைக்கும் போட்டுக்காப்பா அப்படின்னு அழகாக கொடுத்துட்டார். நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தம் முத்தி இப்போ வர என்ன ஆகுது? பரிசுத்தம் தலைக்கு ஏறதுனால வஸ்திரம் இப்போ எப்படி ஆகுது சொல்லுங்களேன். அப்போ வஸ்திரத்தில் கவனமாக இருக்கணும். சொல்லுங்கள், வஸ்திரத்தில் பிள்ளைங்க வஸ்திரத்தில் எப்படி இருக்கணும்? ஆமாம், முத்திரக்கூடாது. பரிசுத்தம் ஓவராக முத்திரும். வேதம் 2 காரியத்தில் சொல்லுது. அதிகமாய் பரிசுத்தவானாயும் இருந்துடாத, அதிகமான நீதிமானாவும் இருந்துடாத. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் லிமிட்டாயிரு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அவனுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன். சொல்லுங்க, என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? அவனுக்கு என்ன கொடுப்பேன் நான்? அப்போ உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்ல, அவனுக்கு வெண் வஸ்திரத்தை உடுத்துவிப்பேன். அல்லேலூயா. அப்போ